பாஜகவுடன் ஏன் பெரியய்யா சேர்ந்தீங்க? கொந்தளிக்கும் பாமக தொண்டர்கள். தாமரைக்கு வேலை செய்ய முடியாது, மாம்பழத்துக்கு மட்டும்தான் எங்க ஓட்டு. களத்தில் கலங்கி நிற்கும் பாட்டாளிகள். நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பதில் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து முரண்பாடு இருந்து வந்தது. மருத்துவர் ராமதாசோ பாஜகவை மிக கடுமையாக எதிர்த்து பேசி வந்தார். 2019ஆம் ஆண்டில் அவர் அளித்த பேட்டியில், பாஜக ஆட்சிக்கு சைபருக்கும் கீழே ஏதேனும் மதிப்பெண் இருந்தால் அதைத்தான் கொடுப்பேன். அப்படிப்பட்ட கட்சியோடு எப்படி கூட்டணி வைக்க முடியும்? 100க்கு 200 விழுக்காடு கூட்டணி வைக்காது என்று கூறியிருந்தார். மேலும் அவர், என்ன சாதித்தது பாஜக? இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன செய்தார்கள்? எல்லா மாநிலங்களின் உரிமைகளையும் அதிகாரத்தையும் அவர்களே எடுத்துக்கொள்கிறார்கள். அவங்க நோக்கமே ஹிந்தியையும் இந்துத்துவ கொள்கையையும் புகுத்துவதுதான். தேசிய கட்சிகளில் காங்கிரசுடன் வேண்டுமானால் கூட்டணி வைக்கலாம், மற்றபடி திராவிட கட்சிகளுடனும் பாஜகவுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணியின் ஒன்றிய அமைச்சர் கனவுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிடும் முடிவுக்கு பாமக வந்திருப்பதற்கு பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு உருவாகியுள்ளது. பாமக தொண்டர்களை பொறுத்தவரை பெரும்பாலானோர் அதிமுக உடனான கூட்டணியையே விரும்புகிறார்கள். அதற்கேற்ப அதிமுகவும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை ராமதாஸ் வீட்டுக்கே நேரடியாக அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்நிலையில் அதிமுகவை தங்கள் கூட்டணிக்கு இழுப்பதில் தோற்றுப்போன பாஜக தலைமை பாமகவுக்கு வலை விரிக்க அன்புமணியோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தத்தில் கடந்த 19ஆம் தேதி காலையில் பாமக தலைமை கையெழுத்திட்டு அதிர்ச்சி அளித்தது. அன்று மாலை சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். பாமக பாஜக கூட்டணிக்கு சமூக வலைத்தளத்தில் பாமக தொண்டர்களும் அனுதாபிகளும் எதிர்ப்பு கருத்துக்களை பதிவிடத் தொடங்கினர். மாம்பழத்துக்கு மட்டுமே எங்கள் வாக்கு, தாமரை நின்றால் வாக்கு இல்லை என்று பொங்கினர். ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட பாமக நிர்வாகிகள் சிலரிடம் பேசிய போது, 2014இல் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர்த்து பாஜக தலைமையில் கூட்டணி அமைந்தது. கூட்டணி ஒப்பந்தத்தின் போதே வெற்றி பெற்றால் பாமகவுக்கு அமைச்சர் பதவி தருகிறோம் என்றார்கள். அத்தேர்தலில் வென்று மோடி பிரதமரானார். தருமபுரியில் அன்புமணி வெற்றி பெற்றார். ஆனால் அன்புமணிக்கு அமைச்சர் பதவி தரவில்லை. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்தது. பாஜக மற்றும் மோடிக்கு எதிரான அலையால் தமிழ்நாட்டில் 38 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி தோல்வியடைந்தது. அந்த 2 தேர்தல்களை விட இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மீதான அதிருப்தி மக்களிடம் அதிகமாக இருக்கிறது. எங்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல, மக்களும் நாங்கள் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைப்போம் என நினைத்தார்கள், விரும்பினார்கள். எங்கள் தொண்டர்களும் பாஜகவினரும் கடந்த சில மாதங்களாக களத்தில் எதிரும் புதிருமாகவே இருந்து வந்தோம். இந்த நிலையில் பாஜகவினரோடு இணைந்து எப்படி களத்தில் வேலை செய்வோம்? பாஜகவின் சாதனை என எதை சொல்லி நாங்கள் மக்களிடம் வாக்கு கேட்பது? 2009 நாடாளுமன்ற தேர்தல் முதலே தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிராகவே எங்கள் தலைமை கூட்டணி முடிவுகளை எடுத்து வருகிறது. இதனாலேயே ஒவ்வொரு தேர்தலிலும் படு தோல்வியை சந்தித்து வருகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓரளவு சரியான முடிவெடுத்ததால் இப்போது 4 எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சிக்கு இருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கண்டிப்பாக 2 எம்பியாவது கிடைத்திருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அது கூடுதல் பலத்தை தந்திருக்கும். அது நடக்காமல் செய்துவிட்டார்கள். மகனுக்காக மட்டுமே இப்போது ராமதாஸ் கட்சி நடத்துகிறார், தன் சாதி மக்களின் வளர்ச்சியை மறந்துவிட்டார் என்கிற குற்றச்சாட்டை உண்மையாக்கும் வகையில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப்பட்டுள்ளது. இதனை தொண்டர்கள் முன்பே உணர்ந்ததால் ஐயாவின் வேண்டுகோளை தொண்டர்கள் புறக்கணித்தார்கள். அதாவது, திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடு மங்கலத்தில் சாலை விரிவாக்கத்துக்காக சாலையோரம் இருந்த வன்னியர் கலசம் 2022இல் அகற்றப்பட்டது. அதை மீண்டும் வைக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. தடையை மீறி கடந்த மார்ச் 14ஆம் தேதி கலசம் வைக்கப்படும் என அறிவித்தார் ஐயா. இதற்கு 10,000 பாட்டாளி சொந்தங்கள் திரளுவார்கள் என எதிர்பார்த்தோம். இதற்காக திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம்,
கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தொண்டர்களை அழைத்த போது அவர்கள் வரவில்லை. மொத்தமாக 2000 பேரே வந்திருந்தது எங்களுக்கு அதிர்ச்சி. இது தெரிந்தும் தலைமை பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. இதனால் எப்போதும் எங்களுக்கு விழும் ஓட்டுகள் கூட இந்த முறை விழாது என்றார்கள் விரக்தியான குரலில். தொண்டர்களின் கொந்தளிப்பை மீறி கரையேறுமா பாமக? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.